எங்களோட வீட்டு தேவைக்காக கொத்தமல்லி வந்து விதைச்சி விட்டுருந்தேங்க. மழை அதிகம், கொஞ்சம் ஒரு நாள் பயங்கர கனமழை. அந்த மழையில் பார்த்திங்கன்னா நிறைய களைகள் வந்துருச்சு. இருந்தாலும் கூட எங்களோட வீட்டு தேவைக்கு நான் ஒரு பாத்தி இதை இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்களா, இனி இன்னொரு பாத்தியில் வந்து நான் வந்து கொத்தமல்லி விதைச்சி விட்டேன்னா இதை நான் வந்து அப்படியே டெய்லி ரொட்டீனாக கொத்தமல்லி எடுத்துக்கிட்டே இருக்கு. வீட்டு தேவைக்கு எடுக்க அந்த இன்னொரு பாத்தியில் போடும்போது அது கரெக்டாக வந்துடும். இதை நான் எடுத்து முடிக்கிறப்போ அந்த பாத்தியில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு கொத்தமல்லி வந்து வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ நான் கொத்தமல்லி போட்டு எடுத்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேங்க. கொத்தமல்லி வந்து எப்படி போடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை தேய்ச்சி போடுவாங்க. மொத்தமாக முழு கொத்தமல்லியே போட மாட்டாங்க, உடச்சி. அது வந்து கொத்தமல்லி விதைச்சதுக்கப்புறம் 7 நாள் தொடர்ந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி விடாது மட்டும் இருக்கவே கூடாது கொத்தமல்லிக்கு. விதைச்ச நாள்லேருந்து 7 நாள் கொத்தமல்லிக்கு வந்து கண்டினியூவாக தண்ணி விடணும். அப்போ தான் வந்து கொத்தமல்லி முளைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்ட விதைகள் தான் இப்படி முளைச்சி இன்றைக்கி வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், டெய்லி எங்களோட தேவைக்கு நான் ரசம் வைக்கும்போது கட்டாயமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இல்லாமல் ரசமே வைக்க மாட்டோம். அதனால வந்து எனக்கு கொத்தமல்லி அவசியம் தேவை. அதுக்காகவே கொத்தமல்லி விதைச்சேன். நல்லா வந்திருக்குதுங்க.